துலாம் ஒரே பொண்ண தான் லவ் பண்ணுவாங்களா? துலாம் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நெறைய பொண்ணுங்க வருவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க சின்சியரா தான் லவ் பண்ணுவாங்க. யாரையுமே வந்து மேலோட்டமா லவ் அது பண்ணிட்டு எப்படி போங்க. ஒவ்வொரு ஆளையும் இல்லம்மா, ஒவ்வொரு ஆளையும் அப்டின்னா, இப்ப வந்து அவங்க சிம்ம ராசி பொண்ண லவ் பண்றாங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒத்து வர்றது இல்லம்மா. அதே மாரி மீன ராசி பொண்ண லவ் பண்றாங்க அப்டின்னா ஒத்து வர்றது இல்ல. ஏன்னா, இப்ப இவங்களோட ராசி அதிபன் சுக்கிரன், மீனத்தினோட ராசி அதிபன் குரு. பெருசா ஒத்து வரல. ஆனா அட்ராக்ட் ஆவாங்க. எப்பயுமே இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா, குருவ பார்த்து அட்ராக்ட் ஆகும்மா. இது என்ன பண்ணும், டைரக்ட்டா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, மீனத்த லவ் பண்ணும், தனுச லவ் பண்ணும், சிம்மத்த லவ் பண்ணும். அதே மாரி ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா, துலாவ தான் லவ் பண்ணும். துலாம லவ் பண்ணும். அதே மாரி பாத்தீங்கன்னா, தனுச லவ் பண்ணும். எப்பயுமே இந்த சுக்கிரனுக்கு குருவ பார்த்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். லவ் பண்றாங்க அப்டின்னா, பெருசா ஒத்து வரதில்ல. அப்ப அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணின்னு போயிடுச்சு அப்டின்னா, இந்த பையன் என்ன பண்ண முடியும்? அடுத்து என்னோட வேலை தொடருது, என்னோட பயணம் தொடருது அப்டின்ற மாரி கொஞ்ச நாள் அதுக்காக கஷ்டப்படுவான். அதுக்கடுத்து லவ் பண்ற பொண்ணு சின்சியரா தான் லவ் பண்ணும். சூப்பர். ஸோ ம். துலாம் ராசி காதல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய பேர லவ் பண்ணாலும் சின்சியரா லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது ஏதாவது சொல்ல போறாங்க துலாம் ராசிக்காரங்க. இல்லம்மா. ஆக்சுவலி நான் வந்து ப்ளே பாய் மாதிரி எல்லாரையும் லவ் பண்றதில்ல. நான் ஒரு பிள்ளைய வந்து ஆத்மார்த்தமா லவ் பண்ணேன். அந்த பிள்ளை என்ன விட்டுட்டு போயிடுச்சு. எவ்வளோ நாள் தான் அந்த பொண்ணுக்காக வாழறது? மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையாம்மா? என் வாழ்க்கையும் மூவ் ஆன் பண்ணிட்டு போணும். அவ மூவ் ஆன் பண்ணிட்டா, 2 குழந்தை பெத்துட்டா, நான் எவ்வளோ நாள் ஒண்டி கட்டையாவே இருக்கணும்? அப்பா, அம்மாவையும் யோசிக்கணும் இல்லையாம்மா? துலாம்க்கு வந்து குடும்பம் ரொம்ப பிரதானம்மா. லவ் எந்த அளவுக்கு பிரதானமோ, அந்த மாரி ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அம்மா கஷ்டப்படுறாங்க. அம்மா டாலரேட் பண்ண மாட்டேன்றாங்க. அம்மா வருத்தப்படுறாங்க. அப்பா கஷ்டப்படுறாரு. என் குடும்பத்துக்காகவாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும்மா. அப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சுட்டேன். அப்ப தெரியாத பொண்ண நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் பார்த்து விருப்பப்பட்டு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு மைண்ட் செட். தப்பா சொல்ல முடியாது. ம்.